போட்டி திருப்படிக்கு மாணவர்களுக்கு வணக்கம். இப்போ இந்த சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, இண்டெக்ஸ் அண்ட் ரேங்கிங். இதில் ஒரு கொஸ்டின் ஒரு இடத்த கேட்டிருக்கான். ஏன்னா இண்டெக்ஸ் அண்ட் ரேங்கிங் பார்க்க போகிறோம். அதை எப்படி பார்க்க போகிறோம்னா, இன்டர்நேஷ்னல் லெவலில் என்னென்ன கேட்டகரியில் இருக்கும், நேஷ்னல் லெவலில் என்னென்ன கேட்டகரி இருக்கும், தமிழ்நாடு இதில் பெஸ்ட்டாக இருக்குது. இந்த 3 கேட்டகரியுமே அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பொருளாதார நாடுகள் பட்டியல். ஏன்னா இன்றைக்கி பொருளாதார நாட்டில் பார்த்திங்கன்னா இந்தியா வந்து எத்தனை இடத்துல இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 4th ரேங்கில் இருக்குது. 5th ரேங்கில் இருந்தது 4th ரேங்கில் இருக்குது. எக்கனாமிக்கில் பெரிய நாடு எதுன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு யாருன்னு கேட்டிங்கன்னா USA, 2வது சைனா, 3வது ஜெர்மன், 4வது பார்த்திங்கன்னா இந்தியா. இப்போ ரீசெண்டாக இது ஜப்பானை ஓவர்டேக் பண்ணி வந்திருக்கோம். ஆனால் நம்ம இந்தியா என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, 2028 பார்த்திங்கன்னா 3வது பெரிய நாடாக மாறிடும் அப்படிங்காங்க. 2028 அட் ப்ரெசன்ட் 4th, 2028 3வது, 2047 பார்த்திங்கன்னா நம்ம வந்து 30 ட்ரில்லியன் பொருளாதார நாடாக டார்கெட் வச்சுருக்காங்க. அது ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். இதை தான் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இது எதை வச்சு கணக்கிடுறாங்கன்னா, ஜிடிபி வச்சு கணக்கிடுறாங்க. ஜிடிபியை பொறுத்தவரைக்கும் இப்போ அட் ப்ரெசன்ட் என்ன, அதாவது 4.3 ட்ரில்லியன் டாலர் வந்து நம்மகிட்ட இருக்குது. அது வந்து 2047 30 ட்ரில்லியனாக மாறுங்காங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது பொருளாதார வேர்ல்டு லெவலில் பொருளாதார வரிசையில் நம்ம எத்தனை இடத்துல இருக்கோம், 4வது இடத்துல இருக்கோம். 2028 3வது இடங்கிற மாதிரி டார்கெட் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். இதுவும் ஒரு கொஸ்டின் கேட்குற ஏரியா தான். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். இப்போ இது யார் வெளியிடுறான்னு கேட்டிங்கன்னா, ஐக்கிய நாடுகளின் வளர்ச்சி யுனைடெட் நேஷனல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இவங்க தான் வெளியிடுறாங்க. இதில் இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் ஃபஸ்ட்டு யாருன்னா ஐஸ்லாந்து. இதனுடைய இண்டிகேட்டர் என்ன கேட்டிங்கன்னா, 3 வகையான இண்டிகேட்டர் இருக்குது. அதாவது ஆயுட்காலம், லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, எவ்வளோ நாள் ஒருத்தன் உயிரோடு இருக்காங்கன்னு பார்க்குறது, அப்புறம் எஜுகேஷ்னல், அப்புறம் பெர் கேபிட்டா இன்கம். இந்த 3ஐயும் வச்சு தான் கணக்கிடுறாங்க. ஆயுட்காலம், கல்வி, தனிநபர் வருமானம். அப்போ இதில் வந்து எப்படி புள்ளி கொடுப்பாங்கன்னா, இந்த புள்ளியை வச்சு ஹை, வெரி ஹை, லோவு, மீடியம் சொல்லி இது பண்ணுவாங்க. வெரி ஹைனா அந்த அளவு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 0.800 அண்ட் அபோவ். ஹைனா 0.700 to 0.799 வரை இருக்கும். ஏன்னா மீடியம் அப்படின்னு பார்க்கும்போது 0.550 to 0.699. அடுத்து லோன் பார்க்கும்போது பிலோ 0.550. இதை வந்து நம்ம இந்தியாவை பார்க்கணும். இந்தியாவுடைய ரேங்க் அதான் முக்கியம். மொத்தம் 193 நாடில் இந்தியாவோட ரேங்க் எவ்வளோ கேட்டிங்கன்னா 130. நம்மளுடைய ஸ்கோர் என்னன்னு கேட்டிங்கன்னா 0.685. அதுக்காண்டி தான் இந்த இதை பார்த்தோம். வெரி ஹை, ஹை, மீடியம், லோ. அப்படி பார்க்கும்போது நம்ம எந்த இடத்துல இருக்குன்னு கேட்டிங்கன்னா மீடியமில் இருக்கும். அப்போ நம்ம இந்த இது வந்து 3 இண்டிகேட்டர் இருக்குது. லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, எஜுகேஷ்னலு, அப்புறம் பெர் கேபிட்டா இன்கம். அப்போ நம்ம இங்கே என்ன பொறுத்தவரைக்குன்னா, இந்தியாவை பொறுத்தவரைக்கும் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஆயுட்காலம் வந்து 72 ஆண்டுகள். பள்ளி படிப்பில் எதிர்பார்க்கப்படும் ஆண்டுகள், ஒரு ஆள் இருக்காங்கன்னா அவனுடைய ஆவரேஜாக எத்தனை வயசு வரைக்கும் பள்ளி படிப்பு போகிறான்னா 12.95. பள்ளி படிப்பின் சராசரி ஆண்டுகள், சராசரினா மீன், அது வந்து 6.88. தனிநபர் வருமானங்கிறது $9046.76. இப்போ இதெல்லாம் நம்ம பார்க்குறது. அப்போ நமக்கு வந்து என்ன கேட்டிங்கன்னா, இந்த டேட்டா வச்சு தான் நம்ம வந்து எத்தனாவது ரேங்கில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா 130வது ரேங்கில் இருக்கும். நெக்ஸ்ட்டு இதனுடைய சப்பு இண்டிகேட்டர், துணை குறிகாட்டிகள்பாங்க. அதில் நமக்கு வந்து பாலின சமத்துவமின்மை. இதனுடைய இண்டிகேட்டர் பார்த்திங்கன்னா, இனப்பெருக்க ஆரோக்கியம், அதிகாரமளித்தல், தொழிலாளர் சந்தை. இந்த தரவரிசையில் பாலின சமத்துவமின்மை இந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்பாங்க. 102வது இடத்துல இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்டிவிட்டி ஹெல்த், அதிகாரம் அளித்தல், எம்பவர்மெண்ட் பெண்களுக்கு. ஏன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா லேபர் மார்க்கெட். இதை கன்சிடர் பண்ணும்போது நம்ம எத்தனை ரேங்கில் இருக்குன்னா 102. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் 130. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உலக பத்திரிகை சுதந்திர குறியீடு. அதை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பத்திரிகை சுதந்திரம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிம்பாங்க. உண்மையான செய்தியே பத்திரிகைலையும் வரமாட்டுக்கு, நியூஸ்லையும் வரமாட்டுக்கு அப்படின்னு ஒரு வேர்ல்டு லெவலில் ஒரு கம்ப்ளைண்ட் உண்டு. ஏன்னா நம்மளுடைய ரேங்கை பாருங்கள், 151 ரேங்கில் இருக்கும். ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒத்துக்கலை. இருந்தாலும் அந்த ரேங்க் முக்கியமானது.
ஏன்னா இப்போ வேர்ல்டுலேயே இந்த பத்திரிகை சுதந்திரம் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு எதுனா நார்வே. ஏன்னா பத்திரிகை சுதந்திர தினம் என்னைக்குன்னு கேட்பாங்க, May 3. May 3. அப்போ வேர்ல்டு ப்ரெஸ் இண்டெக்ஸ். அப்போ இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப பின்தங்கி நிலைமை இருக்கும், 151 இருக்கும். அடுத்து உலகளாவிய வாழ்வாதார குறியீடு, குளோபல் லிவபிலிட்டி இண்டெக்ஸ். அதாவது ஒரு வேர்ல்டு லெவலில் லிவபிலிட்டி எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அதில் சிறந்த நகரம் என்னென்னா கோப்பன்ஹேகன், டென்மார்க்குடைய கேபிட்டல். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லிவபிலிட்டி இண்டெக்ஸ் வந்து எங்கே இருக்குன்னா டெல்லி, மும்பை ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 141வது இடம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உலகளாவிய பாலின இடைவெளி அறிக்கை. அப்போ குளோபல் இதான் கேட்டான் போனது ஒரு குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட். ஆண் பெண் வேறுபாடு கம்மியாக இருக்கக்கூடிய நாடு என்னங்கன்னா ஐஸ்லாந்து, ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ். இந்தியாவுடைய தரவரிசை என்னங்கன்னா 131. அப்போ ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இந்தியாவில் வந்து ரொம்ப மோசமாக இருக்குன்னு அர்த்தம். 148 நாட்டில் கணக்கு எடுத்திருக்காங்க. நம்ம எத்தனை இருக்கோம்? இல்லை, ஃபஸ்ட்டு இப்போ உள்ள ரேங்கில் இந்தியா என்ன இருக்குன்னு பார்த்துக்கிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உலகளாவிய இராணுவ செலவின அறிக்கை, அதாவது குளோபல் மிலிட்ரி எக்ஸ்பெண்டிச்சர். ஏன்னா அதில் வந்து யார் அதிகமாக செலவு பண்ணான்னா அமெரிக்கா. ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து அமெரிக்கா, ரெண்டாவது வந்து ரஷ்யா அதிகமாக செலவு பண்ணுவாங்க, மூணாவது வந்து சைனா அதிகமாக செலவு பண்ணுவாங்க, நாலாவது இந்தியா. இது இது முக்கியமானது. இப்போ இந்தியாவுடைய இராணுவ செலவு எவ்வளோ கேட்டால் அட் ப்ரெசன்ட் வந்து $75 பில்லியன். அப்புறம் பார்த்தீங்கன்னா குளோபல் ஹங்கரி இண்டெக்ஸ், பசி குறியீடு. ஏன்னா குளோபல் ஹங்கரி இண்டெக்ஸ், பசி குறியீடு. இது எதை வச்சு கணக்கிடுறாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் ரேங்கை பார்த்துருவோம். இந்தியாவுடைய தரவரிசை பார்த்தீங்கன்னா 123 நாடில் பார்த்தீங்கன்னா 102வது இடம். இதனுடைய இண்டிகேட்டர் வந்து 4 இண்டிகேட்டர் வைக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடு, ஏன்னா அண்டர் நூரிஷ்மெண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தை எடை குறைத்தல், சைல்டு ஸ்டண்டிங். அடுத்து குழந்தை வளர்ச்சி குன்றிய நிலை, சைல்டு வாஸ்டிங். அடுத்தது குழந்தை இறப்பு, சைல்டு மார்டாலிட்டி. இது 4 102 இடம். அடுத்தது உலக குளோபல் வேர்ல்டு ஹாப்பினஸ் இண்டெக்ஸ், உலக மகிழ்ச்சி குறியீடு. இதில் வந்து சிறந்த நாடு என்னென்னா பின்லாண்டு. இந்தியா வந்து எத்தனை இடத்துல இருக்குன்னா 118வது இடத்துல இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இந்த நம்மளுடைய பூட்டானுடைய மன்னர் சொல்லியிருப்பார், ஒரு நாடு ஜிடிபியை விட வேர்ல்டு லெவலில் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ், ஏன்னா வேர்ல்டு ஹாப்பினஸ் இண்டெக்ஸில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வரும்போது ஒரு மன்னர் வந்து சொல்லியிருப்பார், ஏன்னா ஜிக்மி வான்சுக். அடுத்தது வந்து கரப்ஷன் இண்டெக்ஸ், இது கேட்பான். கரப்ஷன் இண்டெக்ஸ் இதில் இந்தியாவுடைய இடம் வந்து 96. கரப்ஷன் இண்டெக்ஸ் இல்லாத நாடு எதுன்னு கேட்டிங்கன்னா, கரப்ஷன் இல்லாத நாடு டென்மார்க். அடுத்து குளோபல் டெரரிஸ்ட் இண்டெக்ஸ். ஏன்னா இதில் வந்து இந்தியா எத்தனை இடத்துல இருக்குன்னா 14வது இடத்துல இருக்குது. ஃபஸ்ட்டு டெரரிஸ்ட் அதிகமாக இருக்கிறது புர்கினா பாசோ, இதுதான் முதலிடம். இது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா வெஸ்ட் ஆப்பிரிக்காவில் இருக்குது. ஏன்னா ஒரு அப்பப்போ பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரில் வந்துகிட்டே இருக்கும். அடுத்தது உலகளாவிய எஸ்டிஜி தரவரிசை, ஏன்னா குளோபல் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் வந்து இந்தியாவுடைய இடம் பார்த்தீங்கன்னா 99 இடம். இது கேட்கலாம். ஏன் கேட்கலான்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 டிஜிட்டில் தான் இருந்தோம். இப்போ தான் நம்ம 2 டிஜிட்டுக்கு வந்திருக்கோம். அப்போ அதில் சிறந்த நாடு எதுன்னு கேட்டிங்கன்னா பின்லாண்ட். ஃபஸ்ட்டு யாருன்னு கேட்டிங்கன்னா பின்லாண்ட், நார்வே, ஸ்வீடன், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ். சில முக்கியமான இதில் அவங்க தான் ஃபஸ்ட் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்த ரிப்போர்ட்டு கென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் 2025. இது வந்து என்ன கேட்டிங்கன்னா ஒரு விசாவை வச்சுட்டு எத்தனை நாடுகளுக்கு வந்து விசா எடுக்காமல் ட்ராவல் பண்ணுற மாதிரி. ஏன்னா அப்போ இந்தியாவுடைய தரவரிசை வந்து 85. இந்தியா வந்து ஒரு பாஸ்போர்ட் வச்சுருக்காங்கன்னு வச்சுருங்களேன், அந்த பாஸ்போர்ட்டை வச்சு 57 நாடுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம விசா எடுக்காமல் என்ன செய்யலாம், ட்ராவல் பண்ணலாம். அந்த தரவரிசையில் 85. இதே இதில் சிறந்த நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் பாஸ்போர்ட் வச்சுருந்தாங்கன்னா 194
நாடுகளுக்கு விசா இல்லாமல் போகலாம். அப்போ சிறந்த நாடு என்னங்கன்னா, இந்த ரிப்போர்ட்டை வெளியிடுறது யாருன்னா கென்லி பார்ட்னர்ஸ். QS பல்கலைக்கழக தரவரிசை 2025, இது QS தான் வெளியிடுறாங்க. இதில் வந்து சிறந்த பல்கலைக்கழகம் தான் அமெரிக்காவில் உள்ள மாசாசூசெட்ஸ். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா 2026 ஆண்டுக்கான இதை வந்து 2020 ரிலீஸ் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய IIT டெல்லி வந்து 123 இடத்துல, IIT பாம்பேங்கிறது 129 இடத்துல இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம தரவரிசை பட்டியலில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் 54 நிறுவனங்கள் அதில் இடம்பெற்றிருக்கு. அதிகமான கல்வி நிறுவனங்கள் இடம்பெற்றது இந்த வருஷம்தான். உலக மக்கள் தொகை அறிக்கை இது பார்த்து வச்சுக்கணும், இது கொஸ்டின் கேட்டுருவான். ஏன்னா இது யார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா யுனைடெட் நேஷனல் பாப்புலேஷன் ஃபண்டு, அவங்க தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து இந்தியாவுடைய மொத்த மக்கள் தொகை இப்போ எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 1.46 பில்லியன். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த 1.46 பில்லியன் வந்து இன்னும் 77 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே டபுள் ஆயிருங்காங்க, 2.92 பில்லியன் ஆயிரும் அப்படிங்காங்க. 77 ஆண்டுகளில் ரெட்டிப்பாகுங்காங்க. அடுத்தது ஒர்க்கிங் பாப்புலேஷன் பாங்க, அதாவது ஒர்க்கிங் பாப்புலேஷன் 15 to 64 வயசு உடைய மக்கள் தொகை, அதான் முக்கியமானது. அந்த மக்கள் தொகை இந்தியாவில் தான் அதிகமாக இருக்குது, 68% இருக்காங்க. மொத்த கருவுறுதல் விகிதம், டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படிம்பாங்க 1.9. நார்மலாக 2 இருந்தால் தான் ஆவரேஜ் மெயின்டைன் ஆகும். ஒரு சராசரியாக ஒரு ஃபேமிலிக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு கப்புள்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 2 குழந்தைகள் பிறக்கணும். அது இப்போ குறைஞ்சிருக்கு, இப்போ கிட்டத்தட்ட நெகட்டிவில் போகிற மாதிரி. ஆண்களின் ஆயுட்காலம் 71, பெண்களின் ஆயுட்காலம் வந்து 74, சராசரி தான் இப்போ பார்த்தோம் 72ன்னு. இந்தியாவில் குழந்தை திருமணம் வந்து 23% இருக்குது. இதெல்லாம் பார்த்து வச்சுக்கிடணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக் செயல்திறன் குறியீடு, லாஜிஸ்டிக்னா நமக்கு என்னது, இந்த சரக்கு இங்கேருந்து போகிறது அங்கேருந்து வர்றது. இப்போ லாஜிஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸில் இந்தியாவுடைய தரவரிசை வந்து 38. இதை உலக வங்கி ரிலீஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு யாருன்னா சிங்கப்பூருங்கிற நாட்டில் பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. இந்த லாஜிஸ்டிக்கை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 கண்ட்ரிஸ்க்கு வருதாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆற்றல் மாற்ற குறியீடு, எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸ், வேர்ல்டு பொருளாதார மன்றம் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்தியாவுடைய ரேங்க் வந்து 71. யார் ஃபஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா ஸ்வீடன். நெக்ஸ்ட்டு உலகளாவிய போட்டித்திறன் குறியீடு, அதாவது குளோபல் காம்படிட்டிவ் இண்டெக்ஸ். ஏன்னா இதில் வந்து இந்தியாவுடைய போட்டித்திறன் இண்டெக்ஸில் 41 இடத்துல இருக்கும். வேர்ல்டில் ஃபஸ்ட்டு யாருன்னா சுவிட்சர்லாந்து. உலகளாவிய புத்தாக்க குறியீடு, ஏன்னா குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸ், இதில் இந்தியாவுடைய ரேங்க் வந்து 38. ஃபஸ்ட்டு யாருன்னா சுவிட்சர்லாந்து. நெக்ஸ்ட்டு சர்வதேச அறிவுசார் சொத்து குறியீடு, இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இண்டெக்ஸும்பாங்க. இதில் வந்து நம்மளுடைய தரவரிசை வந்து 43. ஃபஸ்ட்டு யாருன்னா அமெரிக்கா, அதிக IPR வச்சுருக்கிறது வந்து அமெரிக்கா. அப்புறம் இதுவும் கேட்கலாங்க, இப்போ வந்து காற்று மாசுபாடுங்கிறது. ஏன்னா காற்று மாசுபாட்டில் இந்தியாவுடைய தரவரிசை 5வது இடத்துல இருக்குது. எங்கே காற்று மாசுபாடு அதிகமாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சாட், ஆப்பிரிக்கா கண்ட்ரீஸ். இதில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மிகவும் மாசுபட்ட இந்திய நகரங்கள்னு பார்க்கும்போது அஸ்ஸாமில் பைர்னி காட் அவன் தான் ஃபஸ்ட்டு, 2வது டெல்லி. ஏன்னா அது புதுசாக இருக்குது, அதை படித்து வச்சுக்கிடுங்க. நெக்ஸ்ட்டு காலநிலை மாற்ற செயல்திறன் குறியீடு, என்ன கிளைமேட் சேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ். இது போன தடவை எது பார்த்தோம், பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ். ஏன்னா இதில் வந்து நம்ம 10வது இடத்துல இருக்கோம். சிறந்த நாடுங்கிறது டென்மார்க்கு, ஆனால் அவனே எத்தனை இடத்துல இருக்கான்னு 4வது நாட்டில் தான் இருக்கான். இப்போ நமக்கு ஒரு டவுட் வரும், இப்போ 1, 2, 3 யார் இருக்கான்னா அதுக்கு யாருமே இல்லை. 4வது இடத்துல உள்ளவங்க தான் சிறந்த நாடு. ஏன்னா ஃபஸ்ட்டு 3 பிளேஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணலை, கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உலகளவில் வருவாய் சமத்துவத்தில் இந்தியாவுக்கு 4வது இடம். கினி இண்டெக்ஸும்பாங்க. கினி இண்டெக்ஸுங்கிறது என்னென்னா இன்கம் இன்இக்வாலிட்டி. கினி குறியீடு என்பது ஒரு நாட்டின் மக்கள் தொகையில் வருவாய் மற்றும் செலவு சமத்துவமின்மை, இன்கம் எக்ஸ்பெண்டிச்சருக்கு டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்கிறது தான் கினி இண்டெக்ஸ். அதில் இந்தியாவுடைய இது வந்து 4வது இடம். அதில் மதிப்பெண் என்னன்னு பார்த்துக்கிடணும். 25.5 நம்ம 4வது இடத்துல இருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்லோவாக் குடியரசு, ஏன்னா ஸ்லோவாக், 2வது ஸ்லோவானியா மற்றும் 3வது பார்த்தீங்கன்னா பெலராஸ், 4வது இந்தியா. இப்போ பார்த்தது ஃபுல்லாக இன்டர்நேஷ்னல் லெவலில். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் லெவலில் பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து
அதிகார பகிர்வு குறியீடும்பாங்க. பஞ்சாயத்து டிவொல்யூஷன் இண்டெக்ஸ், இது பஞ்சாயத்து அமைச்சர் தான் வெளியிடுறாங்க. இல்லை அந்த டிவொல்யூஷன் அதிகாரத்தை பகிர்வு வந்து எந்த மாநிலத்தில் நல்லா இருக்குன்னு கர்நாடகாவில் இருக்குது, 2வது கேரளா, 3வது தமிழ்நாடு அதிகார பகிர்வு. அப்போ வந்து 3வது இடத்துல தமிழ்நாடு இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா தேசிய நிறுவன தரவரிசை கட்டமைப்பு. என்ன இப்போ கல்வி நிறுவனத்தில் தரவரிசை கட்டமைப்பில் பார்த்தீங்கன்னா கல்வி அமைச்சகத்தால் வெளியிடப்படுகிறது. இதில் வந்து இது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க், நிர்ஃப் அப்படிம்பாங்க. அந்த பட்டியலில் ஐஐடி மெட்ராஸ் வந்து முதலிடம், தொடர்ந்து 7வது முறையாக இருக்காங்க. தமிழ்நாட்டில் எத்தனை கல்வி நிறுவனங்கள் இந்த லிஸ்ட்டில் இருக்குன்னா 146 இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்திய நீதி அறிக்கை, ஏன்னா இந்தியா ஜஸ்டிஸ் ரிப்போர்ட், இது டாடா அறக்கட்டளையிலேருந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இது வந்து என்ன கான்செப்ட் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு 4 இதை எடுத்துக்கிட்டாங்க, 4 தூண்கள் அப்படிங்காங்க. என்னெல்லாம் இருக்குதுன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட், சிறைத்துறைகள், நீதித்துறைகள், சட்ட உதவி. இதில் வந்து இந்த ஜஸ்டிஸ் ரிப்போர்ட்டில் இருக்கக்கூடிய மாநிலம் வந்து கர்நாடகா. இந்த தரவரிசையில் தமிழ்நாடுடைய இடம் என்னன்னு கேட்டிங்கன்னா 5வது இடம். சிறைத்துறையில் நம்ம தான் முதலிடம், தமிழ்நாடு தான் என்னது முதலிடம். நெக்ஸ்ட் ஐஸ் ரிப்போர்ட், உயர்கல்வி குறித்த அகில இந்திய ஆய்வறிக்கை கல்வி அமைச்சகம் வெளியிடுறாங்க. ஐஸ் அப்படின்னா என்னென்னா ஆல் இண்டியா சர்வே ஆன் ஹையர் எஜுகேஷனுக்கு, ஹையர் எஜுகேஷன். அப்போ மொத்த பதிவு விகிதம் வாங்க, ஜிஇஆர் வாங்க, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. அந்த ஹையர் எஜுகேஷனுக்கு எவ்வளோ பேர் என்ரோல்மெண்ட் பண்ணுறாங்க அதனுடைய ரேஷியோ இப்போ எவ்வளோ கேட்டிங்கன்னா 28.4. இந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இப்போ சமீபத்தில் ஆணை விட பெண்களுக்கு உயர்கல்வியில் அதிகரிச்சிருக்கு, அதான் கொடுக்குறாங்க. கிராஸ் என்ரோல்மெண்ட்ஸ்னால் ஆண் ஜிஇஆரை விட பெண்களுடைய இது அதிகரிச்சிருக்கு. அதில் எந்த டிகிரியில் அதிகமாக சேர்றாங்கன்னா ஆர்ட்ஸ் டிகிரியில் தான் இப்போ சேர்றாங்க, 34.2. இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறாங்க கேட்டிங்கன்னா தமிழ்நாடு. ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா 47. அப்போ நல்லா கவனிங்க, நம்ம தேசிய சராசரியை விட நம்ம என்ன தான் இருக்கும், தேசிய சராசரி எவ்வளோனா 28.4, நம்ம எவ்வளோ இருக்கோம்னா 47. மாணவர் சேர்க்கை அடிப்படையில் நம்ம எத்தனாவது இடத்துல இருக்கோம்னா 3வது இடத்துல இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து யூபி. அடுத்து ஏற்றுமதி தயார் நிலை குறியீடு, ஏன்னா எக்ஸ்போர்ட் ப்ரிப்பர்னஸ் இண்டெக்ஸ். ஏன்னா இது வந்து நிதி ஆயோக் வந்து வெளியிடுறாங்க. இதனுடைய இண்டெக்ஸ் என்ன கேட்டிங்கன்னா கொள்கை, வணிக சுற்றுச்சூழல், ஏற்றுமதி சுற்றுச்சூழல், ஏற்றுமதி செயல்திறன், ஏன்னா பாலிசி, அப்புறம் வந்து காமர்ஸ் எக்கோசிஸ்டம், எக்ஸ்போர்ட் எக்கோசிஸ்டம், அடுத்தது எக்ஸ்போர்ட் பெர்ஃபார்மன்ஸ். இதில் முதல் மாநிலம் என்ன கேட்டிங்கன்னா தமிழ்நாடு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ ஏற்றுமதி தயார் நிலையில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு மாநிலம் என்னென்னா தமிழ்நாடு. இது கேட்பாங்க. மாநில உணவு பாதுகாப்பு குறியீடு, ஏன்னா இது வந்து ஃபுட் கார்பரேஷன் தான் வெளியிடுறாங்க. இதில் முதல் மாநிலம் வந்து கேரளா. நம்ம எத்தனை இடத்துல இருக்குன்னு கேட்டிங்கன்னா 3வது இடத்துல இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு கேரளா, நம்ம இருக்கக்கூடியது 3வது இடம். அப்போ வந்து அந்த ஜூன் 7 இன்டர்நேஷ்னல் ஃபுட் சேஃப்டி டே. அடுத்தது பார்த்திங்கன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் இந்தியா குறியீடு 2024 உள்ளது. இதில் தமிழகத்தின் தரவரிசை வந்து நமக்கு எத்தனை இடம் கேட்டிங்கன்னா 3வது இடம். ஃபஸ்ட்டு வந்து உத்தரகாண்ட், இது கேட்பாங்க. 2வது கேரளா, 3வது தமிழ்நாடு. ஏன்னா இப்போ தேசிய சராசரி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 71, ஆனால் தமிழ்நாட்டுடைய சராசரி எவ்வளோ இருக்குன்னா 78. இப்போ தேசிய சராசரி விட தமிழ்நாடு அதிகமாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்த பேப்பரில் வந்து ஒரு கட்டிங்கு, இதில் வந்து வருவாய் வந்து உபரியாக இருக்கிறது, எக்ஸஸாக இருக்க மாநிலமும் வருவாய் பற்றாக்குறை உள்ள மாநிலமும் ஒரு சார்ட் இருந்துச்சு. அப்போ வருவாய் எக்ஸஸாக இருக்கக்கூடிய மாநிலம் என்னன்னு கேட்டிங்கன்னா உத்தரப்பிரதேசம். வருவாய் பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய மாநிலம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆந்திரா. தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்குது, வருவாய் பற்றாக்குறையில் 2வது இடம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை உலகில் 3வது இடத்துல இந்தியா. இந்தியாவில் முதல் இடத்துல ஆர்கான் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அது தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு, அதான் இதில் கொடுக்குறாங்க. அப்போ வேர்ல்டு லெவலில் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த ஆர்கான் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுல ஃபஸ்ட்டு அமெரிக்கா, 2வது சைனா, 3வது இந்தியா. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு யாருன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு.
ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு எந்த ஸ்டேட்டில் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்குதுன்னு கேட்டால் மகாராஷ்டிரா. 5வது இடத்துல தமிழ்நாடு. நெக்ஸ்ட்டு நிதி ஆரோக்கிய குறியீடு, அதாவது ஃபிஸ்கல் ஹெல்த் இண்டெக்ஸ் நிதி ஆயோக் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. சிறந்த மாநிலம் பார்த்தீங்கன்னா ஒடிஷா. தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்குன்னா 11வது இடத்துல இருக்கு. பெண்கள் பணிபுரிவதற்கு ஏற்ற நகரங்கள் ஃபஸ்ட்டு என்ன கேட்டிங்கன்னா பெங்களூர், செகண்ட் என்ன கேட்டிங்கன்னா சென்னை. அப்புறம் தமிழ்நாடு எதுலெல்லாம் முதலிடம் சொல்லி பார்க்குறோம். ஏன்னா அப்போ நமக்கு வந்து ஏற்கனவே வந்து இந்தியாவை பார்க்கும்போது இந்தியாவை பார்த்துட்டு அதில் தமிழ்நாடை கம்பேர் பண்ணோம். இப்போ தமிழ்நாடு இதெல்லாம் ஃபஸ்ட் இருக்குன்னு பார்க்கும்போது ஏற்றுமதி தயார் நிலையில் தமிழ்நாடு முதலிடம். தயார் நிலையில். ஏன்னா அப்போ ஏற்றுமதி பண்ணுறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய மாநிலத்தில் இங்கே தமிழ்நாட்டிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம், இம்மிடியேட்டாக அது என்ன தான் என்ன ஷிப்மெண்ட் ஆயிரும். அதில் ஃபஸ்ட் இடம் வந்து தமிழ்நாடு. தோல் பொருட்கள் ஏற்றுமதி, ஜவுளி துணிகள் ஏற்றுமதியில் தமிழ்நாடு முதலிடம். தோல் பொருட்கள் ஏற்றுமதி பண்ணுறதுலையும் ஜவுளி துணிகள் ஏற்றுமதி பண்ணுறதுலையும் தமிழ்நாடு முதலிடம். அடுத்தது பார்த்தீங்கன்னா புத்தாக்க தொழில்கள் தரவரிசை பட்டியல், அதாவது ஸ்டார்ட் அப் நிறுவனம் 2018 கடைசியில் இருந்தாங்க. 2022 தமிழ்நாடு முதலிடம். பெண் காவல் அதிகாரிகள் கொண்டுள்ள இதில் பெண் காவல் அதிகாரிகள் எந்த மாநிலத்தில் அதிகமாக இருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் முதலிடம். இந்திய அளவில் காலணிகள் மற்றும் தோல் பொருட்கள் தயாரிப்பு, இது ஏற்றுமதி, இது தயாரிப்பு, யார் முதலிடம்னா தமிழ்நாடு முதலிடம். அதுக்கப்புறம் அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் மருத்துவர்கள் எண்ணிக்கையில் தமிழ்நாடு முதலிடம். அதிக எண்ணிக்கையில் சதுப்பு நிலங்கள் கொண்டுள்ள மாநிலம் வந்து 20, தமிழ்நாடு முதலிடம். மொத்த சதுப்பு நிலங்கள் வந்து நமக்கு வந்து 93 இருக்குது. அதில் தமிழ்நாடு என்னது 20 மேக்சிமம் வச்சுருக்காங்க. இந்தியாவில் அதிக எண்ணிக்கையில் செயல்படும் தொழிற்சாலைகள் கொண்ட மாநிலம், தொழிற்சாலைகள் அதிகமாக இருக்குது, தமிழ்நாடு முதலிடம். அதிக தொழிற்சாலை அதிகமாக இருக்குமா ஆட்டோமேட்டிக்காக தொழிலாளர்களும் அதிகமாகிடுவாங்க. அதுலேயும் முதலிடம் யாருன்னா தமிழ்நாடு. இப்போ பார்த்த இண்டெக்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா நார்மலாக ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்த்தோம். அடுத்தது என்ன பார்த்தோம் கேட்டிங்கன்னா ஸ்டேட்டில் பார்த்தோம். அடுத்தது தமிழ்நாடு மட்டும் எடுத்து தனியாக பார்த்துருக்கோம். இதெல்லாம் ஒன்லைனராக ஆக்கி உங்கள் கையில் வந்து நாங்கள் வந்து கொடுப்போம். ஏன்னா அதனால் நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸை பற்றி ஒரி பண்ண வேண்டாம். இது வந்து அதாவது ஒரு பேஜ்லேயே நமக்கு தேவை என்ன, இந்தியா இந்த இடத்துல இருக்குது, வேர்ல்டு லெவலில் இத்தனை கண்ட்ரி இருக்குது, ஃபஸ்ட் யார் இருக்கா, இவ்வளோ தான் தேவை. அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி 1 பேஜ் அல்ல 2 பேஜ் நோட்ஸ் மாதிரி உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து சப்மிட் பண்ணிடுவோம். எக்ஸாம் படிக்கிறவங்க திரும்பவும் சொல்கிறேன், திரும்ப உட்காந்து படிங்க, படிச்சதே திரும்ப படிங்க. ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாமுடைய தாரக மந்திரம் என்ன கேட்டிங்கன்னா ஒரே புக்கை 10 நேரம் படிக்கணும். ஏன்னா நீங்கள் விதவிதமான புக்கு படிச்சுட்டு இருந்தீங்கன்னா நம்ம அப்படியே அதை நோக்கி போயிட்டே தான் இருப்போம். ஒன் இஸ் பெட்டர் தென் அதர், லைஃபே அப்படி தான் போயிட்டுருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க, இவ்வளோ தான் படிப்புன்னு சொல்லுங்கள், அதை திரும்ப படித்து பாருங்கள். டெஸ்ட் ப்ராக்டிஸ் நல்லா போட்டு பாருங்கள். டெஸ்ட் ப்ராக்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேர்லெஸ் மிஸ்டேக்கு விட்டுறக்கூடாது. ஏன்னா கேர்லெஸ் மிஸ்டேக் வந்துட்டுனா நமக்கு வந்து பின்னாடி போயிடுவோம். கேர்லெஸ் மிஸ்டேக் இல்லாமல் இருந்தால் நம்ம வந்து என்ன செய்வோம், முன்னாடி போயிடுவோம். எல்லாருமே நல்லா படிச்சுட்டீங்க, அதை கண்டினியூஸாக உட்காந்து படிச்சுட்டே இருங்க. தேங்க்யூ.